பகவதி கோட்டை பகவதி பீடம் பகவதி அன்னையின் பரிபூரண அனுகிரகம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஆன்மீக பதிவில் இந்த மார்கழி மாதத்தை பற்றி நம்ம சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதை பற்றி நிறைய சேனலில் இதை பற்றி நிறைய சொல்லியிருப்பேன். அதில் ஒரு முக்கியமான தகவலை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மார்கழி மாதம் அப்படின்னாவே மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய மாதம், நல்ல மங்களங்களை கொடுக்கக்கூடிய மாதம், சர்வ தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய மாதம். இந்த மாதத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, தேவர்களுக்கு உகந்த மாதம். தேவர்கள் இந்த மாதத்தில் சுவாமியை நினச்சி பூஜை செய்யக்கூடிய மாதம் இந்த மாதம். இதில் விடிகாத்தால் எழுந்து குளிச்சுட்டு பிரம்ம முகூர்த்தத்தில் குளிச்சுட்டு சுவாமிக்கு பூஜை பண்ணுறது, நதியில் நீராடுறது, இது ரொம்ப சிறப்பானது. இந்த மாதம் முழுவதும் விரதம் இருந்து வழிபடுவது ரொம்ப சிறப்பானது. பார்த்திங்க அப்படின்னா கிராமத்திலே ஆகட்டும், இப்போ எல்லா இடத்துலையுமே பஜனை, இந்த மார்கழி மாதத்தில் பெருமாளுக்கு பஜனை பாடுறது, சிவன் ஆலயம் பெருமாளுடைய ஆலயத்திலாம் பார்த்திங்கன்னா சூரிய உதயத்துக்குள்ளேயே பூஜை நடக்கும். அதாவது பிரம்ம முகூர்த்தத்திலேயே 6 மணிக்குள்ளேயே பூஜையில் முடிச்சுடுவார். அப்பேற்பட்ட விசேஷம், தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய மாதம். இதில் இந்த மாதத்தில் பார்த்திங்க அப்படின்னா சுபகாரியங்கள் செய்கிறது கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா, இது சுவாமிக்காக உகந்த மாதம், சுவாமியை வணங்கக்கூடிய போற்றி வணங்கக்கூடிய மாதம். தேவர்கள்லாம் இன்னைக்கு அதுக்காக இந்த மாதத்து பூராவே 30 கோடி தேவர்கள், 44 ரிஷிகள் எல்லாமே பார்த்தேன்னா சுவாமியை நோக்கி நீ தபம் இருந்து விரதம் இருப்பாலாம் அந்த மார்கழி மாதம். அதனால் இந்த மாதத்தில் நம்ம ஒரு சுபகாரியங்கள் எது செய்தாலும் சுவாமி எல்லாமே அந்த முக்கியமானவா என்ன, எல்லாருமே அந்தனுடைய இடத்துக்கு அங்கே சுவாமி நோக்கி இந்த விரதம் இருக்கிறதுனால அந்த மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய சுபகாரியங்களுக்கு சுவாமியினுடைய அனுகிரகம் இல்லாத போயிடும். அதனால் இந்த மாதத்தில் நம்ம முழுக்க சுவாமியை பூஜை பண்ணி பிரார்த்தனை பண்ணி நம்ம வேண்டுதல் வச்சோம் அப்படின்னா இந்த திருமண தடைகள், புத்திர பாக்கியம், இது மாதிரி குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகாதெல்லாம் தள்ளி போடுது இல்லையா, அதெல்லாம் நோக்கி இந்த மாதத்தில் விரதம் இருந்தோம் அப்படின்னா அடுத்த மாதத்துலேருந்து நமக்கு சீக்கிரம் இந்த சுபகாரியங்கள்லாம் கைகூடும். அதனால தான் இந்த மார்கழி மாதத்தை நம்ம பெரியோர்கள் ஒரு பயமுறுத்தி வச்ச மாதிரி, இது நம்ம என்ன சொல்கிறதுன்னா, நம்ம என்ன சொல்லுவோம், மார்கழி மாதம் அப்படின்னாவே பீட மாதம், அதில் எதுவும் செய்யக்கூடாது அப்படின்றது ஒரு சொன்னது. ஆனால் காரணம் அது கிடையாது. சுவாமிக்காக நம்ம விரதம் இருக்கிறதுனால, அவருக்காக உகந்த மாதம், அவங்களுக்காக ஒதுக்கப்பட்ட மாதம் அப்படின்றதுனால தேவர்கள் எல்லாமே விரதம் இருந்து வழிபடக்கூடியதுனால நாமளும் அன்றைக்கி வழிபட்டோம் அப்படின்னு சிறப்பு. முக்கியமாக விடிகாத்தால், நான் சொன்ன மாதிரி விடிகாத்தால் குளிக்கிறது ரொம்ப சிறப்பானது. 6 மணிக்குள்ளேயே சுவாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு நம்மளுடைய ஆலயங்களுக்கு போயிட்டு அங்கே அபிஷேகம் பண்ணக்கூடிய இடத்துல போய் நம்ம வழிபடுறது சிறப்பு. அதே மாதிரி அந்த மார்கழி மாதத்தில் நம்ம அன்னதானம் போடுறதோ, ஆலயங்களுக்கு அபிஷேகத்துக்கு பால், தயிர், இளநீர், பஞ்சாமிர்தம், இது மாதிரி அதுக்குண்டான பொருள் கொடுக்குறதோ, இல்லை அபிஷேகம் பூராவே செய்யறதுக்காக அந்த கட்டளையாக இருந்து ஏற்று நம்ம கொடுக்குறதோ ரொம்ப விசேஷமானது. புஷ்பங்கள் நிறையா வாங்கி கொடுக்கலாம். அதே மாதிரி நமக்கு பிடித்த ஓம் நமச்சிவாயா, நமோ நாராயணா, சிவசிவா, ராமராமா, கிருஷ்ணா, இந்த மாதிரி நாமத்தை நிறைய சொல்கிறது ரொம்ப சிறப்பானது. அதுவும் விடிகாத்தால் சொல்கிறோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. குழந்தைகளுக்கு நல்ல கல்வி ஞானங்கள் வரும். குழந்தைகள்லாம் இதை சொல்ல வச்சு நம்ம நாமளும் சொல்கிறது ரொம்ப சிறப்பானது. அதே போல் தீபம் ஏற்றுறது அப்படின்றது பார்த்தேன்னா நம்ம பூஜை அறையில் நம்ம எப்பயும் ஏற்றுற மாதிரி நல்ல விளக்கு, குத்து விளக்கு இது ஏற்றுறது நல்லது. அதே போல் வாசலில் 2 விளக்கு ஏற்றணும். அதாவது அருகாலுக்கு இடது பக்கம் வலது பக்கம் 2 பக்கமும் 2 விளக்கு ஏற்றலாம். துளசி மாடம் இருந்தால் துளசி மாடத்தில் விளக்கு ஏற்றி வழிபடுவது சிறப்பு. நம்ம இடத்துல வில்வ மரமோ இது மாதிரி பால் உள்ள மரம் இருக்கக்கூடிய இடத்துல தீபம் ஏற்றலாம். அதே மாதிரி ஆலயங்களுக்கு எண்ணெய் வாங்கி கொடுக்கறது, அந்த பூஜையில் கலந்துக்கிறது ரொம்ப சிறப்பானது. அதனால் இந்த மார்கழி மாதத்தில் விரதம் இருந்து வழிபடுங்க, எடுத்த காரியங்கள் நிறைவேறும். என்ன நம்ம ஒரு கோரிக்கை வச்சு நம்ம சுவாமியை வணங்கின்னு வர்றது நல்லது. அதே போல் இந்த மாதத்தில் குலதெய்வம் கோயிலுக்கு போங்க, அங்கே வழிபடுங்க. நம்மளால் முடிஞ்ச சுமங்கலிகளுக்கு வஸ்திரங்கள் வச்சு கொடுங்க. பெரியோர்கள் முன்னோர்களுடைய சாபங்கள்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்காக பெரியோர்கள் வயசானவாளுக்கு வஸ்திரம், வேஷ்டி, புடவை இதெல்லாம் கொடுக்கறது ரொம்ப நல்லது. காலணி, செருப்பு வாங்கி கொடுங்க, புடவை வாங்கி கொடுங்க, மணப்பலகை வாங்கி கொடுங்க. இதெல்லாம் இந்த மார்கழி மாதத்தில் செய்கிறது ரொம்ப சிறப்பானது. சுவாமி ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஏற்றுண்டு அனுகிரகம் நிறைய பண்ணுவார்.
அதே போல் இந்த மாதம் பார்த்திங்கன்னாவே பொதுவாக சொல்லக்கூடியது மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம் அப்படின்னு சொல்கிறது. நல்ல புத்தியும் நல்ல கூர்மையும் நல்ல செயலையும் கொடுக்கக்கூடிய மாதம் இந்த மார்கழி மாதம். திருப்பாவை திருவம்பாவை இதெல்லாம் சொல்கிறது ரொம்ப சிறப்பானது. அதனால் இந்த மார்கழி மாதத்தில் குழந்தைகளுக்கு இந்த சுவாமியினுடைய பாடலெல்லாம் சொல்லி கொடுங்க. நீங்களும் அதை சொல்கிறது ரொம்ப சிறப்பானது. அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு விரதம் இருந்து வழிபடும்போது எல்லாருடைய தெய்வங்களுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். அதனால் இந்த மார்கழி மாதம் மிகவும் சிறப்பை கொடுக்கக்கூடிய மாதம். இந்த மார்கழி மாதம் வருடந்தோறும் வரக்கூடிய விசேஷங்கள் நிறைய இருந்தாலும் இந்த மார்கழி மாதன்றது ஒரு தனிச்சிறப்பை கொடுக்கக்கூடிய மாதம். இதில் சுவாமிக்கு பூஜை பண்ணி நம்முடைய பிரார்த்தனைகளாம் நிறைவேற பிரார்த்திப்போமாக. லோகா சமஸ்தா சிகினோ பவந்து. உலகம் க்ஷேமம் அடையட்டும், நல்லதே நடக்கட்டும். ஜெய் பகவதி. கோட்டை பகவதி பீடம், பகவதி சுவாமிகள்.